குழந்தைகளே, இன்னைக்கு இன்னொரு தெனாலிராமன் கதை பார்க்கலாமா? பரிசு அப்படின்னு ஒரு கதை. சரியா? அந்த காலத்தில் விஜயநகரம் அப்படின்னு ஒரு நாடு இருந்துதாம்மா. அந்த நாட்டில் கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு ஒரு அரசர் ஆண்டு வந்தாராம்மா. அந்த அரசவையில் தெனாலிராமன் அப்படின்னு ஒரு விகட கவி இருந்தாராமா. ஒரு சமயம் அந்த அரசர் கிருஷ்ணதேவராயருடைய பிறந்த நாள் வந்தது. அந்த அரசு ஃபுல்லாக ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. அழகிய தோரணங்கள், வேலைப்பாடுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விழாவுக்கு. அரசவை பூங்காவில் ஒரு நல்ல விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த அரசவையில் இருக்கிறவங்க மற்றவங்கெல்லாம் அந்த ராஜாவுக்கு ஒரு அழகிய பரிசுகள் நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல விலை உயர்ந்த பரிசுகள் கொடுக்கும்போது ராஜாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போது முக்கியமான இந்த விகடகவி தெனாலிராமன் மட்டும் எங்குமே பார்க்க முடியல. அவர் எங்கே போனார்னு தெரியல. அப்புறம் பார்த்தா அவர் ஒரு நாள் கழித்து ஒரு சிகப்பு துணி மூடிய மூட்டையை அரசவைக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மூட்டையை எடுத்து பார்த்தா அழகிய சிற்ப வேலைப்பாடு உடைய ஒரு மர யானையை பரிசாக கொடுக்குறாரு தெனாலிராமன் அரசருக்கு. இதை பார்த்து அரசருக்கு மிகவும் சந்தோஷமாகி விடுகிறது. அழகிய இந்த பரிசை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர் தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்த முத்து மாலை எடுத்து பரிசாக கொடுக்குறாரு. அது வரைக்கும் எல்லாரும் தெனாலிராமனை பரிசு வாங்கித்தான் பழக்கம். அவர் பரிசு தரமாட்டார்னு ஏளனமாக கைகொட்டி கொல்லென்று சிரித்தவங்க கூட இப்போ வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க. விகடகவி எப்பவுமே நல்லவர் தான். அந்த பரிசு அவர் சொல்கிறாரு, அவருடைய கொல்லுப்பாட்டனார் சிற்ப வேலை தெரிஞ்சதுனால மரத்தினால் ஒரு அழகி இந்த யானையை செஞ்சுருக்காரு. அந்த யானையை தான் இந்த தெனாலிராமன் பரிசா ராஜாவுக்கு கொடுக்குறாரு. ராஜா என்ன சொல்கிறாரு, தன்னுடைய அந்தரங்க அறையில் எப்பவும் தினமும் பார்க்குற மாதிரி அந்த யானையை வைக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? நாளைக்கு வேறு ஒரு கதை பார்க்கலாமா?